Hi friends, welcome to Samriya channel. May 17th oda Cook with Komali season 6 episode short and sweet பாத்துருவோமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? இது ஹாஃப் பாயில் தள்ளி விடு கொஞ்சம். இந்த லிக்விடா இருக்குல்ல அத கொஞ்சம் தள்ளி விடு. இவங்கிட்ட வேலை பாக்குறதுக்கு நீ சும்மாவே இருக்கலாம். தூக்கம் வரல போய் பாடுறா. இல்லடி இப்படி தள்ளி விடு. இல்ல இதுல இருந்து இப்படி தள்ளி விடு. வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது. அது நல்லது யாருக்கு? அந்த லிக்விட் அப்படி தள்ளி விடுறீ. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதையும் இந்த முட்டையும் உடஞ்சு கீழே விழுந்துரும். வீழாது. கொலை பண்ணிடுவே உன்னை. இவன் சும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. நல்ல மழை படி போடணுமா? நீ எந்த இதுவும் பண்ண வேண்டாம். நீ ஒரு பிளானையோ புடுங்க வேண்டாம். நமக்கு தின்னணும் இல்ல, அப்ப இன்னைக்கு போடணும் அதுல. உனக்கு தின்றதுக்கு பச்சை மிளகாலாம் வேணுமா? அப்படி துண்ணு. இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட் பாத்தீங்கன்னா பேரிங் அண்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் தான். அவங்க இஷ்டத்துக்கு யாரு வேணுமோ அவங்களோட பேர் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பேரிங்லயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. அதனால எல்லாருக்கும் அவங்க மனசுபடி பேரிங் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. சில பேருக்கு வேண்டா வெறுப்பாவும் பேரிங் நடந்தது. சரி, அப்படி என்னப்பா பேரிங் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ இப்போ சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா எபிசோட் மாதிரியும் தான் ஒவ்வொரு குக்கியா கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்தாங்க. ரக்ஷன் எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இது ஒரு மெகா குக்கிங் சேலஞ்சா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது பெருசா ஒரு ஐட்டத்தை தருவோம், அந்த ஐட்டத்தை தலையில இருந்து கால் வரைக்கும் என்ன கொடுக்குறாங்களோ அதை அறுத்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பேரிங் எப்படி நடந்ததுன்னு பாத்துருவோமா? கோமாலிஸ் அண்ட் குக் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே ஹார்ட் ஷேப் ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. அந்த ஹார்ட் ஷேப் ஃப்ரேம்ல குக் அண்ட் கண்டஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேரோட போட்டோஸும் இருந்தது. ஸோ ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் யாருக்கு ஆகுதோ அவங்கள தான் நாங்க பேர் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஒழுங்கா புரியல, இதோ விளக்குறேன். கோமாலிஸ் கிட்ட குக்கோட போட்டோஸ்லாம் போட்டு ஹார்ட் ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. கண்டஸ்டன்ஸ் கிட்ட கோமாலிஸோட போட்டோஸ்லாம் போட்டு ஹார்ட் ஃப்ரேம் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கோமாலிஸ குக்க சூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. தனக்கு பிடிச்ச எந்த குக்கனாலும் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், இவங்களதான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளே எதிர்பார்க்காத மாதிரி தான் கோமாலிஸ்லாம் அவங்களோட குக்க சூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் சுனிதாக்கும் டாலிக்கும் ஒரு பெரிய சண்டையே வந்துச்சு. உமேர் லத்தீஃப் தான் வேணும்னு சொல்லிட்டு டாலி வேணும்ட்டே உமேர் லத்தீஃபோட பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டு இது சுனிதாக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுக்கேற்ற மாதிரி டாலியும் உமேர் லத்தீஃபை தூக்கிட்டாங்க. ஷரத்துமே கெஞ்சினாரு, உமேர் லத்தீஃபை கொடுத்துக்கோ, மதுமிதாவை எடுத்துக்கோன்னு. டாலி மதுமிதா மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இப்படின்னு கோமாலிஸ் அவங்களுக்கு வேண்டிய குக்கை சூஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. சில பேருக்கு பிடிச்சவங்க பேரிங்கா கிடைச்சாங்க. சில பேருக்கு கிடைச்ச போட்டோவை கையில தூக்கிட்டு நின்னாங்க. முக்கியமா புகழ் ஷபானாவோட போட்டோவை டக்குன்னு பிக் பண்ணிட்டாரு. இந்த சைட்ல குக்கையும் உங்களுக்கு பிடிச்ச கோமாலியை சூஸ் பண்ணிக்கலாம்னு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஆனா கோமாலிஸ் கையில இருக்கிற பிக்சர்ஸ் மாறவே மாறாது. ஆனா குக் கையில இருக்கிற பிக்சர்ஸ் ஒருவேளை ஹார்ட் டு ஹார்ட் மேட்ச் ஆகலைன்னா அவங்க மாத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க பிக்சர்ஸை. அதாவது அவங்க பிக்சரை ஷஃபிள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களோட போட்டோ அங்க கோமாலிஸ் வச்சிருக்காங்களா அவங்க போட்டோவோட மேட்ச் ஆகுற வரைக்கும். அதான் தங்குதுரையானா மெரினா சுந்தரி அக்காவை எடுத்தாலும் மெரினா சுந்தரி அக்கா புகழை தான் எடுத்து வச்சுட்டு நின்று இருந்தாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐடி விவசாயியான நந்தா சௌந்தர்யா தான் வேணும் இந்த வாரமுன்னு அவங்களோட போட்டோ எடுத்து வச்சுட்டு நின்னாரு. சுனிதாவோட இந்த அதிர்ச்சிக்கு காரணம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் அவங்களோட போட்டோ வச்சிருந்தாங்க. ஃபைனலா எந்த குக்குமே எடுத்த அந்த போட்டோஸ் கோமாலிஸ் கையில வச்சிருக்க போட்டோஸோட மேட்ச் ஆகலன்ற காரணத்தினால திரும்பியும் ஷஃபிள் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இங்க உமேரும் பாத்தீங்கன்னா சுனிதா பிக்சரை தான் எடுக்க போனாரு. ஆனா சுனிதா இல்லன்றதுனால குரேஷியை தூக்கிட்டு நின்னாரு. மதுமிதாவோ ராமர் அண்ணா பிக்சரை தான் யாருமே எடுக்காம இருந்தாங்க, அதனாலதான் நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் யார் நடிச்சிருக்க நீ? கிரிகாலம் ஷோனா அவன் கிறுக்கு பிடிச்சி கியூல நின்னுட்டு இருக்கான். ஒரு ஷஃபலிங்க்கு அப்புறம் மேட்ச் ஆன ஒரு பிக்சர் பாத்தீங்கன்னா புகழ் அண்ட் ஷபானா பிக்சர் தான். ஷபானா கையில வச்சிருந்த கோமாளி பிக்சரும் புகழ் கையில வச்சிருந்த குக் பிக்சரும் மேட்ச் ஆனதுனால இவங்க ரெண்டு பேர் பேர் ஆயிட்டாங்க. லக்ஷ்மி மேம் தான் ரொம்ப நேரமா புகழோட போட்டோவை எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. கியூட்டா இருக்கான் பையன், நல்லா வேலை செய்வான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் லக்ஷ்மி மேம் போட்டோவை எடுக்கலன்றதுனால லக்ஷ்மி மேம் செல்லமா கோவப்பட்டாங்க. புகழும் கொஞ்சம் அம்மா சென்டிமெண்ட் பிட்லாம் போட்டு பார்த்தாரு. ஆனா எல்லாமே காமெடியாவே முடிஞ்சு போச்சு. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. ஆனா புகழ் பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். ஆன் தி ஸ்பாட் பிக்கப் லைன்ஸ் போடுறதுல அவரை மிஞ்சவே முடியாது. தாயா இருந்தாலும் சரி, கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இவர் பேசுற பேச்சுக்கு மயங்கிருவாங்க. அடுத்து உமேர் லத்தீஃப் அண்ட் டாலி இவங்க பிக்சர் மேட்ச் ஆயிடுச்சு. டாலியோட பேரிங் கிடைச்சதுக்கு சந்தோஷமா தான் ஃபீல் பண்ணாரு. ஆனா டாலி உள்ள இருந்து சந்தோஷமா ஆடிட்டு வந்தாலும் வெளியில உமேரை பார்த்த உடனே லைட்டா காண்டானாங்க.
டாலிக்கு என்ன காண்டுன்னா உமேர் ஒரு தடவை கூட டாலியோட பேரே சொல்லலையா. அந்த கோவத்தோட தான் அவங்க வந்தாங்க. டாலி உமேரை பார்த்து நான் இன்னைக்கு உன்னை காலி பண்றேன் பாருன்ற சபதத்தோட பேரிங் ஆனாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அடுத்த பேரிங் யாரு பாத்தீங்கன்னா சுனிதா அண்ட் நந்தகுமார். சுனிதா ஏன் நான் நந்தாவை சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, அவரு லாஸ்ட் எபிசோட்ல ஒரு அரிசியை வச்சே நிறைய நாலேஜ் கொடுத்தாரு. இவரோட ஒரு எபிசோட் ஃபுல்லா டிராவல் பண்ணா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கெயின் ஆகும். நாலேஜ் இஸ் பவர். அதனாலதான் நான் ஐடி நந்தகுமாரோட ஷேர் பண்றேன் அப்படி சொன்னாங்க. அதே நேரத்துக்கு டாலி எதுக்காக உமேரோட பிக்சர் எடுத்தாங்கன்ற ரகசியத்தையும் போட்டு உடைச்சாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பொறாம தான். நான் அந்த பிக்சரை எடுத்துடக்கூடாது, உமேரும் சுனிதாவும் சந்தோஷமா இருந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காகவே அந்த பிக்சரை வந்துட்டு டாலி எடுத்தாங்கன்ற மாதிரி சுனிதா சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பெருமையா? கடமை. ஆனா ஒரு உண்மையான ஃபீட்பேக்க சொல்லணும்னா, சுனிதாவை பிக் பாஸ்ல பார்த்ததை விட குக் வித் கோமாளில சூப்பரா இருக்காங்க, சூப்பரா பண்றாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்த பேரிங் பாத்தீங்கன்னா குரேஷி அண்ட் கஞ்சா கருப்பண்ணா. கஞ்சா கருப்பண்ணாவை நான் இந்த தடவை எடுக்கலன்னா நீங்க அவரை ஷோ விட்டு எடுத்தாலும் எடுத்துருவீங்கன்னு ரொம்ப ஓப்பனா பேசிட்டாருங்க. மட்டும் இல்லாம குரேஷி கஞ்சா கருப்பண்ணா மாதிரியே பேசி காமிச்ச அந்த கிளிப்பிங்கும் ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்த பேரிங் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜு அண்ட் ராமரண்ணா. ராஜுவை ராமரண்ணா எடுத்ததுக்கு காரணம் அவரே சொன்னாரு, டேஞ்சர் ஜோன்ல இருக்கன்னு சொல்லி தெரிஞ்சோ நான் எதுக்கு உன்னை எடுத்தேன்னு தெரியுமா, உன்னை எப்படியாவது எலிமினேட் பண்ணி அனுப்புறதுக்கு நீ நினைப்ப, ஆனா நான் எப்படியாவது 7வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு அப்படின்னு ஒரு சபதத்தோட ராஜுவோட பேர் ஆனாரு ராமரண்ணா. ராமரண்ணா காமெடிக்கெல்லாம் நான் அடிமைங்க. கொஞ்ச நேரம் வந்து பேசினாலும் செம்ம ஃபன் பண்ணிட்டு போனாரு. அவர் என்ன பேசினாரு ஏது பேசினாருன்னு ஷேர் பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, யூடியூப்ல காப்பிரைட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கே. காப்பிரைட் கொடுத்து நம்ம வீடியோவை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. அதனால ரொம்ப டீட்டெயில்டா பேச முடியாது. இவ்வளவுதான் நம்மளால சொல்ல முடியும். எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இஷ்டமே இல்லாம சேர்ந்த ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுதான் சௌந்தர்யாவும் ஷர்ஜனும். 2 பேருமே எனக்கு இதுதான் கிடைச்சது, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாங்க. வீடு கேப்ல சௌந்தர்யா இங்க போட்ட ஆட்டத்துல அங்க 2 பேரு செம்மையா அடி வாங்கினாங்க. தம்பி பயமா இவங்க 2 பேர் பேர் ஆனது இவங்க 2 பேருக்குமே பிடிக்கலன்னு அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லாம இவங்க 2 பேரும் பேர் ஆகி ஜோடியா அவங்களோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு போனாங்க. திரும்பவும் கண்டஸ்டன்ஸை ஷஃபல் பண்ண சொன்னாங்க. ரொம்ப நேரமா சுந்தரி அக்கா பூவையாரே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. போஸ்ட் பண்ணி அவங்க கையில வேற ஒரு பிக்சரை கொடுத்தாங்க. இந்த தடவை மேட்ச் ஆனது மதுமிதாக்கு. மதுமிதாவும் ஷரத்தும் மேட்ச் ஆனாங்க. ஷரத்துக்கு இந்த காம்போல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இருந்தாலும் வேற வழி இல்லாம மதுமிதா பிக்சர் தான் கிடைச்சதுன்னு கையில வச்சிட்டு இருந்தாரு. குரேஷி லாஸ்ட் சீசன்ல கோமாளியா மதுமிதா கிட்ட வேலை பார்த்ததுனால மாமியார் கொடுமையை இது வரைக்கும் நான் டிவில தான் பார்த்திருக்கேன், இப்போதான் நேர்ல அனுபவிச்சேன் அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. இதனாலேயே எல்லா கோமாளிஸும் மதுமிதா கிட்ட போறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. வேற வழி இல்லாம இந்த தடவை ஷரத் வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ பிரியாராமன் மேமுக்கு பூவையார் கிடைச்சிருக்காரு. ஸோ இவங்க 2 பேரையும் பேர் பண்ணி ஒர்க் ஸ்டேஷன் அனுப்பினாங்க. இப்போ கடைசியா சுந்தரி அக்கா ஃபைனலா தங்கதுரை அண்ணாவோட பிக்சர் எடுத்தாங்க. தங்கதுரை அண்ணா வந்த உடனே சுந்தரி அக்கா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். தங்கதுரை அண்ணா வந்த உடனே சுந்தரி அக்காவை பார்த்து இவங்கெல்லாம் ஒரு தாயா அப்படின்னு கேட்டோன்னே சுந்தரி அக்காவுக்கு லைட்டா முகம் மாறிடுச்சு. இவருக்கு என்ன கோவம்னா இவரோட போட்டோவை ஏன் ஸ்டார்டிங்லேயே எடுக்கலன்றது தான். சுந்தரி அக்கா அம்மா சென்டிமெண்ட்ல ஒரு 4 வார்த்தை பேசின உடனே லைட்டா தங்கதுரை அண்ணா கண் கலங்குற மாதிரி போனாரு. அப்படியே முகத்தை மாத்திட்டாரு. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கவங்க மனசுல ரணமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் தங்கதுரை அண்ணா. மனசுல அவங்க அம்மாவை பிரிஞ்ச வலி ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு நினைக்கிறேன். சீன் நல்லா இருக்குது, பட் ரொம்ப பழசா இருக்குதேடா. லாஸ்டா நம்ம செல்லக்குட்டி சௌந்தர்யா லக்ஷ்மி மேமோட ஜோடியானாங்க. கொஞ்சம் பயந்துட்டே தான் ஜோடியானாங்க. தன்னை எப்பயும் போல குக்குன்னு சொல்லிட்டு தான் லக்ஷ்மி மேமோட சேர்ந்தாங்க. அதனால நீங்க என்ன தப்பு பண்ணாலும் நான் அதை கரெக்ட் பண்ணிடுவேன் மேம் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமாவும் எகத்தாளமாவும் பேசினாங்க. 10ஆவதுக்கு கஞ்சா கருப்பண்ணாவை வேற வம்பிழுத்தாங்க. இவரோட சாப்பாடுல உப்பும் இருக்காது காரமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு கஞ்சா கருப்பண்ணாவோட முதல் எதிரியே சௌந்தர்யாவா தான் இருப்பாங்க இந்த ஷோலன்னு நினைக்கிறேன். இவங்களை தவிர அவரை யாருமே இந்த அளவுக்கு காண்டேத்தினது கிடையாது. எந்த அளவுக்கு வெறுப்பா இருந்தாருன்னா சௌந்தர்யாவோட குரலையே கிண்டல் பண்ணி மிமிக்ரி பண்ணிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. ஆனா அந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்ததுங்க. ஏன்னா பிக் பாஸ்லயே சௌந்தர்யா அவங்க குரலை பத்தி கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க கதையும் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லி இவங்களை கிண்டல் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. லாஸ்ட் வீக் ஷெஃப் ஆஃப் த வீக் வின் பண்ண பிரியா மேமுக்கு ஒரு கோல்டன் ஏப்ரன் கொடுத்தாங்க. ஸோ இனி வரும் வாரங்களில் ஷெஃப் ஆஃப் த வீக் யாரெல்லாம் வின் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கோல்டன் ஏப்ரன் போட்டு சமைப்பாங்களாம். ராமரண்ணா இதனால என்ன பெனிஃபிட், ஒன்றுமே இல்லையே, எங்களுக்கு இந்த கோல்டன் ஏப்ரனே வேணாம் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அட்வான்டேஜ் டாஸ்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அயன் பாக்ஸை குக்கு பிடிச்சிக்கணுமா, கோமாலிஸ்லாம் அயன் பாக்ஸில் முட்டை சுடணுமா, ஹாஃப் பாயில் போடணுமா, இதுதான் வந்து காம்படிஷன். ஸோ இந்த வீக் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அட்வான்டேஜ் டாஸ்க்காக கரண்டோட விளையாடுறாங்க. இதுக்காக அவங்களுக்கு பிரத்யேகமான ஒரு கிளவுஸும் கொடுக்கப்பட்டுச்சு.
இந்த டாஸ்க்ல கிட்டத்தட்ட அதிகமான முட்டை போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புகழ் அவர்கள் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் அட்வான்டேஜ் டாஸ்க்கும் வின் பண்ணுவார் போல இருக்கு. ஏன்னா ஹாஃப் பாயில் தான் போடணும் அப்படிங்கிறது ஒரு ரூல். லக்ஷ்மி மேம்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பாயிலுக்கு பதிலாக ஆம்லெட் போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சுமிதா லெமன் அண்ட் ஸ்பூன் காம்படிஷனில் நான் தான் வின் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் ஷரத் அப்படியா இந்தாங்க இதை வாயில் வச்சுக்கோங்கன்னு ஸ்பூனை வாயில் வச்சு அதுக்கு மேலே ஒரு முட்டையும் வச்சு பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டாரு. சுமிதாவால் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க. சுந்தரியா லக்ஷ்மி மேம் பேர் வேஸ்ட் பண்ண அளவுக்கு முட்டை யாருமே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு முட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. உமேர் அண்ட் டாலி ஏகப்பட்ட பிளான் ட்ரை பண்ணாங்க ஹாஃப் பாயில் போடுறதுக்கு. ஆனால் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. சரியாக்கா வேலைன்னு வந்துட்டா டெரர் ஆயிடுறாங்க. யாரு கூட இருந்தாலும் அவங்கள பிரிச்சு மேய்றாங்க. மாமா கோவம் வந்துருச்சு. குரேஷி அண்ட் ராமர் இவங்க 2 பேரும் தான் ஒரே இடத்துல நாங்க 2 முட்டையை போடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. டபுள் ஆம்லெட் போட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அயன் பாக்ஸ்ல. இந்த மாதிரி டாஸ்க் ரொம்ப ஃபன்னாவே போயிட்டு இருந்தது. சௌந்தர்யா அண்ட் லக்ஷ்மி மேம் பேர் கிட்ட வந்து ஆஃப் பாயில் தானே போட சொன்னேன், நீங்க என்ன ஆம்லெட் போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் சௌந்தர்யா நான் சொன்னேன் சார் இவங்க தான் கேட்கல அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. சுனிதா புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நந்தகுமார் மண்டையிலேயே முட்டையை உடைச்சு ஆம்லெட் போட்டாங்க. சர்ஜனுக்கு சௌந்தர்யா அயன் பாக்ஸ்ல இருந்து முட்டை எடுக்க சொல்லி கொடுத்தது, அதுவும் ஃபோக்கை வச்சு முட்டை எடுங்க அப்படின்னு கத்து கொடுத்துட்டு இருந்தது நம்மளுக்கே சிரிப்பு தான் வந்தது. இந்த மாதிரி அட்வான்டேஜ் டாஸ்க் செம்ம ஃபன்னா போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்டெப் அவுட் அப்படி சொல்லிட்டு எபிசோட முடிச்சு விட்டுட்டாங்க. யாரு வின் பண்ணான்னு கூட நம்மளுக்கு சொல்லல. அநேகமா புகழ் அண்ட் ஷவானா தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணுவாங்க போல இருக்கு. என்னென்ன சமைச்சாங்க, எப்படி சமைச்சாங்க, யாரெல்லாம் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்றா அப்படின்றது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். நீங்க யார் அட்வான்டேஜ் டாஸ்க்ல வின் பண்ணுவான்றதை பத்தி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jamima. Take care.